தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏப்ரல் 8ஆம் தேதி நெல்லையில் பரப்புரை செய்வதற்கான இடங்களை தமிழக வெற்றிக் கழக மாநில உயர்மட்ட குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். விஜயின் தேர்தல் வியூக வகுப்பாளர் குழுவினர் தங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என சில தொகுதிகளை பட்டியலிட்டு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் பாளையங்கோட்டை, நெல்லை, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிகள் உள்ளதாக அவர்கள் கருதுகின்றனர். இந்த தொகுதிகளுக்கு விஜய் நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று தாவேகா நினைக்கிறது. எனவே பாளையங்கோட்டை, ராஜகோபாலபுரம், கங்கைகொண்டான், சிப்காட் அருகேயுள்ள இடங்களை தேர்வு செய்து காவல்துறையின் அனுமதி கேட்டு தாவேகா நெல்லை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் மகேஷ் தலைமையிலான குழுவினர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த இடங்களை ஆய்வு செய்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தனி வழியும், வாகனங்களை பார்க் செய்வதற்கு விலாசமான இடமும், தாவேகா தலைவர் விஜய் வந்து செல்ல தனிப்பாதையும் இருக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் கூறியதாக தெரிகிறது. காவல்துறையினர் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் பாளையங்கோட்டை வேட்பாளர் மரியஜானுக்கு சொந்தமான ராஜகோபாலபுரம் இடம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, வருகின்ற 8ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்ய அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் மதுரை, கன்னியாகுமரி பைபாஸ் அருகேயுள்ள இடத்திற்கு அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் விமானம் மூலம் தூத்துக்குடியிலிருந்து விஜய் வந்தாலும் பரப்புரை மேடைக்கு அவர் வரும்போது பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் இருக்கும் என்றனர். சரி வாங்க.